ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் புதுசாக ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கியிருக்கோம். இது மேல் தான். ரொம்ப நாள் பெர்ஷியன் கேட் வாங்கணுன்னு ஆசையாகவே இருந்துச்சு. பட் ஹேரெல்லாம் விழுகும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே ரொம்ப நாள் விட்டுட்டோம். ஸோ இப்போ அந்த ரைட் டைம் வந்திருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலாக நேற்று தான் இந்த பெர்ஷியன் கேட் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு மார்னிங்கு. ஸோ இது அவங்களுக்கு செகண்ட் டே தான். இந்த வீடியோ நான் செகண்ட் டே தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்களும் பெர்ஷியன் கேட் வாங்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பெர்ஷியன் கேட் வளர்க்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். எனக்கு ஆல்ரெடி நார்மல் நாட்டு பூனை நிறையா நான் வளர்த்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இது ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த பெர்ஷியன் கேட்டுக்கு முன்னாடி 1 வீக் பிஃபோராக நாங்கள் ஒன்று வாங்கியிருந்தோம். அது 40 டேஸ் குட்டி. பட் அது எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது 1 வீக்லேயே இறந்துருச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபுல் நைட்டு ட்ராவல் பண்ணி பெங்களூர்லேருந்து இங்கே சத்தியமங்கலம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப முடியல. நாங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். பட் என்ன பார்த்துமே முடியல. ஸோ அது இறந்ததுக்கப்புறம் ரொம்ப சேடாயிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அவங்களே நாங்கள் பிக் எடுத்து பரி பண்ண வீடியோலாம் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். ஸோ அந்த குட்டி ஆல்ரெடி உடம்பு சரியாமல் தான் இருந்திருக்கு. அதை தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு கிட்ட நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது சென்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா 2 months குட்டின்னு சொன்னாங்க. ஸோ இந்த குட்டி நேற்று மார்னிங் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தா, சண்டே மார்னிங்கு. ஸோ வந்தோடனே நான் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவனுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். டிஸ்டர்பே எதுவுமே பண்ணல. வந்தோன்னே கொஞ்சம் ஃபுட் வச்சுட்டு வாட்டர் வச்சோம். அவங்க வாட்டர் நல்லா எடுத்துப்பாங்க. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுட் வச்சோம். ஃபுட் பார்த்திங்கன்னா மியோ பிராண்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று சிக்கன் வீட்டில் இருந்தது. ஸோ அதை பாயில் பண்ணிவிட்டு, வெறும் சிக்கன் மட்டும் பாயில் பண்ணிவிட்டு, அதை சிசரில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி, அதையும் லைட்டாக பொடி பண்ண மாதிரி போட்டு அப்படி தான் நான் கொடுத்தேன். சில சமயம் ஃபிஷ் கூட நம்ம அந்த மாதிரி பாயில் பண்ணி வைக்கலாம். அதுக்கு பெர்ஷியன் கேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா க்ரூமிங் பண்ணி விடணும். ஹேர் அதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சுக்கணும். தென் பார்த்திங்கன்னா ஐஸ் க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதுவே க்ளீன் பண்ணிப்பாங்க சில சமயம். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். பெர்ஷியன் கேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வரக்கு சான்சஸ் இருக்குது. அதோட இயர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 1 வீக் ஒன்ஸாவது க்ளீன் பண்ணிடணும். தென் பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் அண்ட் அது க்ளீன் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அதோட பவுல் அண்டு வாட்டர் வைக்கிற பாத்திரம் அது எல்லாமே க்ளீனாக தான் இருக்கணும். நீங்கள் இதுக்கு நார்மல் மில்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. பிகாஸ் டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா குடிப்பாங்க. பெர்ஷியன் கேட் பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்டர்பே பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப நமக்கு காமாக இருக்கும் அது வளர்க்கும்போது. இப்போ நார்மல் நாட்டு பூனையெல்லாம் பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியே ஓடிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கூடவே தான் வீட்லேயே இருக்கும். இப்போ இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலே இருக்காங்க, வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப மைண்டு டிஸ்டர்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெர்ஷியன் கேட் வாங்கி வளர்க்கலாம். ஹேர் ஃபாலுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரூம் பண்ணி டெய்லியுமே க்ரூம் பண்ணி விடணும். அப்படி பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். பிகாஸ் சில பேர் வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ ஹேர்லாம் வீட்டில் விழுகும், அங்கங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ஃபுட் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பிராண்டில் கொடுத்துட்ருந்தாங்களோ அதில் தான் எங்களையுமே கொடுக்க சொன்னாங்க. ஸோ நாங்கள் 0 கிரெயினும் வாங்கி வச்சுருந்தோம். அந்த பிராண்ட்லேருந்து வேணாம், யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. தென் நாங்கள் எகெயின் மியோ பிராண்டில் தான் வாங்கி இதுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். தென் லிட்டர் சாண்ட் பார்த்திங்கன்னா இவங்க மோஷன் அதில் தான் போவாங்க. ஸோ அது நான் ரோஸ் ஃப்ளேவரில் வாங்கி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுறது டெய்லியும் நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ அப்படி இருந்தால் தான் க்ளீனாக இருக்குமே. அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஏய் மைலோ 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 ஷு